கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக உயிர்த்தெழுதலும் நானும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வர நேற்று பார்த்தோம். ஆண்டவரை பிறப்பின் போதும் உயிர்ப்பின் போதும் தேவதூதர்களுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவராயிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் வரைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் ஜீவனோடு இருக்கிறவராய் இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. யோவான் 11 25 தொடக்கம் 27 வரை உள்ள வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான் தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த போதே சொன்ன காரியம்தான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் மறிக்கிறதை குறித்து, தான் உயிரோடு எழும்புறதை குறித்து சொன்ன ஆண்டவர், நான் ஜீவனமாயிருக்கிறேன். ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஜீவன் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உயிர்ப்பித்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல எங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து எங்களை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிற தகப்பனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் மரணத்தில் இருந்து உயிர்ப்பிக்கப்படுவான். இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டது போல அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவரால் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள். அல்லேலூயா. நம்மளை உயிர்ப்பித்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கொலோசியர்கள் எழுதின நிருபத்திலே அங்கே பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் 3-4 வசனம், 3 அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களை, நாங்கள் மரித்தோம். எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்தோம்? மரித்தோம். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு கூட எங்களுடைய ஜீவன் நாங்கள் அங்கே கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். அல்லேலூயா. அவருக்கு என்ன மகிமை கொடுக்கப்படுகிறதோ அதே மகிமையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே எங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிறவர் அவர் உயிர்த்தெழுந்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்திருந்தாலும் அவன் ஜீவன் உள்ளவராய் அவரை போல உயிர்ப்பிக்கப்படுகிறவனாய் மாறுவான். அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் எங்களோடு இருந்து எங்களை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் அவரோடு கூட அந்த அவருடைய மகிமையில் வெளிப்படும் பொழுது அவருடைய மகிமை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறபடினாலே, அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலும் ஜீவனமான தேவனாய் இயேசுக்கு விசுவாசிக்கிற நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஆகவே நம் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாய் உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு அவரை போல் வாழ, அவருடைய மகிமையில் காணப்பட கர்த்தர் அவங்களை ஒரு கிருபை செய்வாராக. God bless you all.